இந்த ஓவிய கண்காட்சிக்கு வருகை புரிந்தேன். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்த 3 ஓவியர்களும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிமுத்திரையை இதில் பதித்திருக்கிறார்கள். திரு தாயுமானவன் அவர்கள் காலை ஓவியத்தை அவருடைய பாணியில் நிறைய ஓவியங்கள் வேறுபட்ட ஓவியங்களாக படைத்திருக்கிறார். திரு மெய்யப்பன் அவர்கள் இயற்கை காட்சிகளை, குறிப்பாக மூங்கில் காடுகளை தன்னுடைய பாணியில் வரைந்திருக்கிறார். அதுபோலவே திரு வசந்தன் அவர்களும் சற்று வித்தியாசமாக நவீன பாணியையும் ரியலிசத்தும் கலந்த ஒரு ஓவியமாக தீட்டியிருக்கிறார். 3 பேருடைய ஓவியங்களும் மிகவும் பிரமிப்பாகவும் மீண்டும் மீண்டும் அதை பார்க்க தோன்றுகின்ற வகையிலும் நிறைய விஷயங்களையும் பார்வையாளருக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நிறைய பார்வையாளர்கள் இதை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார், என் பேர் வசந்தன். என்னோட பெயிண்டிங்ஸ் இங்க நான் ஒரு 17 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில கான்டெம்பரரி ஆர்ட் கேலரியில டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுல ஆல் ஓவரா என்னோட டோட்டல் பெயிண்டிங்ஸ் 75 பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்னோட டெக்னிக் வைஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா பென் அண்ட் இங்க். அந்த டெக்னிக் வைஸ் அக்ரிலிக் ஆன் கேன்வாஸ்ல பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ் மெடிடேஷன் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில பண்ணியிருக்கேன். சார் வணக்கம், என் பேர் மெய்யப்பன். நான் சேலத்துல வந்திருக்கேன். என்னோட பெயிண்டிங் ஒரு 15 பெயிண்டிங் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இயற்கை சார்ந்த ஓவியங்கள் ஃபுல்லாக என்னோட நைஃப் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். பர்பஸ் இயற்கை மாரி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் இயற்கை சம்பந்த ஓவியங்கள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் தாயுமானவன். மாணவன் தாயுமானவன் அப்படின்னு ஒரு பட்டப்பெயரில் பண்ணிட்டு இருக்கோம். மாணவன் என்பது எப்பவுமே நம்ம ஒரு மாணவ பருவத்தில் வரைய கற்றுக்கிட்ட நிலையிலே எல்லாத்தையும் தெரிஞ்சுணுன்ற ஒரு அறிமுகத்துல ஆரம்பிச்சது மாணவன் தாய்மொழன் பெயரோட பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான பூம்பு மாடோட நான் கான்டெம்பரரியா கன்வெர்ட் பண்ணி என்னுடைய ஓன் ஸ்டைலில் என்னுடைய ஓனா இந்த புல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்வாஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாட்டர் கலர் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இதில் 70 ஒர்க்ஸில் என்னுடைய 30 ஒர்க்ஸ் நான் பண்ணி வச்சிருக்கோம். இதில் மேபி இதை பாண்டிச்சேரியில் கான்டெம்பரரி ஆட்களில் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக அமையுன்றது இங்கே இருக்க நண்பர்கள் மூலமாக தெரியுது. இது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு எல்லாரும் எங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணியிருந்தோம் ஒரு குரூப் ஷோ. அடுத்ததான் நாங்கள் சென்னை முதலான இடங்கள்ல பண்ணலாம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், அப்படி சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். குறைந்தபட்ச விலை ஒரு 3000 நாங்கள் மினிமம் சைஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எலிஜிபிளா ஹை ரேட்லயும் இருக்கு, மினிமம் ரேட்ல பார்த்தா எல்லாரும் பாக்குறவங்க கையில எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில வராங்க சில பேர். ஏன்னா லாஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பண்ண இதுல எல்லாருமே ஒரு 50,000 தான் மினிமம் வச்சிருந்தோம். அதனால எங்களுக்கு வர்றவங்களாம் அதை கேட்டாங்க வேற ஏதாவது ஒர்க் இருக்கான்ட்டு. அதனால இந்த தடவை ஒரு 5,000 நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒர்க்கை. 5,000 ஒரு 2 lakh வரையும் வச்சிருக்கோம் ஒர்க்கு. ஒவ்வொரு ஒர்க்கும் அதோட சைஸ் வரைக்கும் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து இன்னும் எலிஜிபிளா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். இது 1 week சார். அடுத்த Thursday வரையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். டைமிங் மார்னிங் 10 o'clock நைட் 8 o'clock வரைக்கும் நடக்கும் சார். அதுக்கான எங்களுடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் இங்க வச்சிருக்கோம் சார். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ். நான் சென்னை பெஸ்ட் சார், மெய்யப்பன் சார் சேலம், சார் வசந்தன் பாண்டிச்சேரி. எங்களோட கான்டாக்ட் பண்ணா நாங்க டைரக்டாவே டெலிவர் பண்ணலாம். எங்களுடைய இவங்களையும் கனெக்ட் பண்ணாலும் யாரை கனெக்ட் பண்ணாலும் எங்க வந்துடும். எந்த பெயிண்டிங் வேணுமோ அந்த பர்டிகுலர் பெயிண்டிங் அவங்க சேர்ந்துடும் சார். அடுத்த பிளான் வேற இதே தொடர்ந்து இந்தியா முழுவதும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய ஷோஸ் பண்ணணும், எங்களுடைய பெயிண்டிங் எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல ஆசையில இருக்கோம். மாணவர்கள் பெரும்பாலும் எங்க கூட இருக்காங்க. இப்ப கூட நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில வாய்ப்புகளை ஏற்படுத்திருக்கோம். ஒரு பெரிய குரூப்பா நடத்தும் போது அவர்களும் பயன்படுத்தணும்ன்ற எண்ணத்துல அதையும் கண்டிப்பா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை விட நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த ஷோ ஒரு பெரிய கேலரி புக் பண்ணும்போது எல்லாரையும் இணைச்சி பண்ணணும்ன்ற எண்ணத்துலயும் இருக்கும். எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாரும் நண்பர்களும் அதுக்கு தயாரான நிலையில இருக்காங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு விரைவில் பண்ணிடுவோம் அதை.